வெல்கம் டு லாவண்யாஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச 250 கிராம் பிஞ்சு வெண்டைக்காயை அது கூட சேர்த்துக்கணும். வெண்டைக்காய் ரொம்ப பொடியாக கட் பண்ணக்கூடாது, இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கணும். வெண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். வெண்டைக்காயை இந்த மாதிரி முன்னாடியே எண்ணெயில் வதக்கும் போது தான் வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மையெல்லாம் போகும். லைட்டாக இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வெண்டைக்காய் மாறும்போது அதை நம்ம எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சுக்கணும். இப்போது வெண்டைக்காய் வணக்கி எடுத்த அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை அது கூட சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண 200 கிராம் சின்ன வெங்காயத்தையும் 10 பல் பூண்டையும் அது கூட சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாம். வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச 2 பழுத்த தக்காளியை அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வணக்கி வச்ச வெண்டைக்காயை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கரைச்சி வச்ச லெமன் சைஸ் புளி தண்ணியை அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போது புளிக்குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 1/2 மூடி துருவின தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்து நல்லா மை போல் அரைச்சி எடுத்துட்டு இந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை இப்போ குழம்புல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த குழம்ப மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 1/2 ஹவர் குக் பண்ணோன்னா இந்த மாதிரி நல்லா கொதித்து சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நான் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.